வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரட் அல்வா செய்யலாம். தேவையான பொருட்கள் நான் ஒரு 200 கிராம் கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். சர்க்கரை ஒரு 150 கிராம், பால் ஒரு 100 கிராம், நெய் 50 கிராம், ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை, முந்திரி. குக்கர் வச்சுடுங்க. இப்போ கேரட் போட்டுக்கலாம். இந்த கேரட் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் விட்டுக்கலாம். தண்ணி விடாமல் பால் காய வச்சு ஊற்றிருக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா குழஞ்சி வரணும். அதுக்காக நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் 5 விசில் வரட்டும். நல்லா வெயிட் குறைஞ்சிடுச்சு. மூடி எடுத்துடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மத்து வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் கடைச்சிக்குவோம். நம்ம சக்கரை பாகு எடுக்க போகிறோம் கேரட் அல்வாக்கு. கொஞ்சமாக விட்டுங்க தண்ணி நல்லா சூடு ஏறணும். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சி கம்பி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கலக்கிட்டே இருக்கும். பாருங்க, நல்லா கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு. வேக வச்சிருக்கிற கேரட் போட்டுக்கலாம். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கம்பி பதத்தில் வச்சு நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அது பிடிக்காமல். பாருங்க, நம்ம ஊற்றின பால், தண்ணி, சர்க்கரை பாகு எல்லாமே சுண்டி ஓரளவுக்கு நல்லா கட்டியாக வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்ததுன்னா கேரட் அல்வா ரெடி ஆகிடும். நல்லா வதங்கி கட்டியாக வந்துடுச்சு. இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலக்கிக்கலாம். நெய், சர்க்கரை, கேரட் எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா சுருண்டு இந்த மாதிரி வரணும். இப்படி வரும்போது தான் நம்ம கேரட் நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். இறக்கி வச்சுட்டு நெய் காஞ்சிடுச்சு. முந்திரி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லா கலராக வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முந்திரி வறுத்த நெய் மீதி இருக்கிறத இதில் விட்டுக்கலாம். நல்லா கலக்கிடுங்க. நெய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அல்வா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.